நாளைதோறும் புதியவை. உலக கருணை தினம் மே 15. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3:14. உலகில் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 13ஆம் தேதி உலக கருணை தினமாக கொண்டாடப்படுகிறது. அது இரக்கம் மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் விடுமுறை நாளாகவும் அறிவிக்கப்பட்டு பல நாடுகளில் தயவு, இரக்கம், கருணை காட்டுவது, ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டி அன்பாய் இருப்பது முக்கியம் என்பதை நினைவுபடுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3:12-14 வரை. எங்கே ஒரு மனிதன் இருக்கிறானோ அங்கே ஒரு கருணைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற உணர்வில் மனிதன் மாற வேண்டும். மனிதர்கள் அடிக்கடி காரணமில்லாமல் சுயநலமாய் செயல்படுவார்கள். எப்படி இருந்தாலும் அவர்களை மன்னியுங்கள். நீ கருணையுள்ளவனாய் இருந்தால் மக்கள் சில சமயங்களில் புறக்கணிப்பார்கள். எப்படி இருந்தாலும் கருணை உள்ளவனாய் இரு. நீ நேர்மையாய் இருந்தால் மக்கள் உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள். எப்படியும் உண்மையாய் இரு. சந்தோஷமாய் இருந்தால் சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் சோர்ந்து போகாமல் மனமகிழ்ச்சியாய் இரு. இன்று நீ செய்கிற நல்ல விஷயங்கள் நாளை மறக்கப்படலாம். அதனால் நன்மை செய்வதை நிறுத்தாதே. தொடர்ந்து நன்மை செய். உன்னால் முடிந்த அளவு இந்த உலகத்திற்கு நல்லதே நினை, நல்லதே செய். இது முடிவில் தேவனுக்கும் உனக்குமான உறவை பலப்படுத்தும் என்று அன்னை தெரேசா சொல்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஜனக்கூட்டம் எப்பொழுதும் அவரை பின்தொடர்ந்து வந்தது ஏன்? நோயாளிகளை சுகப்படுத்தினார், விதவையை ஆதரித்தார், குழந்தைகளை நேசித்தார், வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தினார். ஏழை எளிய பலவீன மக்களை தாங்கினார். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் அவரை பின்பற்றி அவருடைய குணங்களையும் செயல்களையும் பிரதிபலிக்க நம்மை அழைத்திருக்கிறார். என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். ஜெபம். பிதாவே, உம்முடைய அன்பை தரித்து கொள்ள ஆசீர்வதியும். ஆமேன்.